உசிலம்பட்டி காவலர் படுகொலை சம்பவத்தில் ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் எங்கு நடைபெற்றது? இதற்கு என்ன காரணம் போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு? விரிவான தகவல். மதுரை உசிலம்பட்டியில காவலர் முத்துக்குமார் அதாவது 4 பேர் கொண்ட கும்பல் முத்துக்குமாரை படுகொலை செய்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு 6 தனிப்படை அமைக்கப்பட்டு மதுரை மற்றும் தேனி பகுதியில தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த கும்பலை சேர்ந்தவங்க கேரளாவுக்கு தப்பி செல்ல முயன்றதுனால கம்பமெட்டு அருகே உள்ள ஒரு இடத்துல போலீசார் இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா போலீசாரை தாக்கி விட்டு தப்பி செல்ல முயன்றப்போ போலீசார் 3 முறை பொன்வண்ணன் என்பவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதுல படுகாயம் அடைந்த பொன்வண்ணனை கம்பம் அரசு மருத்துவமனையில முதலுதவி செய்யப்பட்டு மீண்டும் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கேயும் சிகிச்சை அளித்திருக்காங்க. அவருக்கு உயிர் மோசமான நிலையில இருக்கிறதுனால மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு இப்போ ரெஃபர் செஞ்சிருக்காங்க. இப்போ தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அவரை பாத்தீங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கு. நன்றி சிவசபாபதி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.